எனக்கு அந்த நாள் இன்னும் ரொம்ப தெளிவாக ஞாபகம் இருக்கு. இதை பத்தி நினைக்கும்போது இப்போ கூட மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்து உட்கார்ந்துக்கும். பானு, என் அப்பாவோட முதல் மனைவியோட பொண்ணு. எனக்கும் அவளுக்கும் வயசுல பெரிய வித்தியாசம் கிடையாது. சரியா சொல்லணும்னா ஒரு 6 மாசம்தான் அவ என்னை விட பெரியவ. அப்போ அவளுக்கு 19 வயசு இருக்கும். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியிருந்தது. அவ புருஷன் சரியான குடிகாரன், சூதாடி. வாழ்க்கையில எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு மனுஷன். அன்னைக்கு திடீர்னு ரொம்ப கோபமா அழுதுகிட்டே எங்க வீட்டுக்கு வந்தா. உள்ளே வந்தவ நேரா என்கிட்ட வந்து, பாருடா தம்பி, அவன் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான். என்னால இனிமே அவன் கூட வாழவே முடியாதுடா. நான் இங்கேயே இருந்துடுறேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ அப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. சரி சரி அழாதக்கா, ஒன்னும் இல்ல சொல்லி அவளை எப்படியோ சமாதானம் பண்ணி உட்கார வச்சேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவ தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. எனக்கு அவளை பார்க்க ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. மெதுவா அவ பக்கத்துல போய் உட்கார்ந்து, அக்கா, ஏன் உங்களுக்குள்ள அடிக்கடி இப்படி சண்டை வருது?ன்னு தயக்கத்தோட கேட்டேன். அவ ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு, அவன் தினமும் குடிச்சிட்டு வந்து சும்மா படுத்துக்கறான்டா அப்படின்னா. எனக்கு அப்போ வயசு சின்னது, வாழ்க்கையை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ பெரிய புரிதல் கிடையாது. அவ்வளவுதானா? அதுக்கு நீ ஏன் இப்படி சண்டை போடணும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா எனக்கு தெரிஞ்சதை வெச்சு கேட்டுட்டேன். அவளுக்கு என் மேல லேசா கோபம் வந்துச்சு. டேய், கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்குடா? சும்மா எந்த ஒட்டுதலும் இல்லாம ஒரே வீட்டுல படுக்கவா?ன்னு கேட்டா. எனக்கு நிஜமாவே ஒன்னும் புரியல. எனக்கு ஒன்னும் புரியலைக்கா?ன்னு ரொம்ப வெள்ளந்தியா சொன்னேன். டேய், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் பொண்டாட்டிக்கிட்ட எந்த அன்புமே காட்ட மாட்டியா அப்படின்னு அவ கேட்டப்போ அவ குரல்ல ஒரு பெரிய விரக்தி இருந்துச்சு. என்னக்கா பண்ணணும்னு நான் திருதிருன்னு முழிச்சேன். அவளோட வலியையும் ஏமாற்றத்தையும் எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு அவளுக்கு தெரியல. ரொம்ப வெளிப்படையா, கொஞ்சம் கடுமையாவே அவளோட தாம்பத்திய வாழ்க்கையில அவ எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்படுறான்னு வார்த்தைகளை விட ஆரம்பிச்சா. அக்கா, என்னக்கா இப்படி பச்சையா பேசுறன்னு நான் அதிர்ச்சியாகி கேட்டேன். எனக்கு ரொம்ப தர்மசங்கடமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டதே கிடையாது. இதுல என்னடா தப்பு? என் வாழ்க்கையில நடக்குற உண்மையை, நான் படுற வேதனையைத்தானே சொல்றேன். அப்படின்னு கேட்டுட்டு என் முகத்தை திருப்பி பதில் சொல்லுடான்னு கேட்டா. நான் அமைதியா இருந்தேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு தம்பியா அவளோட இந்தரங்கமான வேதனையை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு புரியல. பயமா, நடுக்கமா, இல்ல குற்ற உணர்ச்சியான்னு சொல்லத் தெரியாத ஒரு உணர்வு என்னை ஆட்கொண்டது. திடீர்னு அவ என்னை அப்படியே கட்டிக்கிட்டா. அவ உடம்பு முழுசும் நடுங்குச்சு. மெல்லிய குரல்ல, தம்பி, அக்காவை தப்பா நினைச்சுக்கிட்டியா? நீ என் தம்பிதானே. என் குறையை, என் கஷ்டத்தை வேற யார்கிட்டடா நான் போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடைந்தே போயிட்டா. அவனுக்கு என்கிட்ட எந்த அன்பும் இல்ல. ஒரு கணவனா அவன் எனக்கு எந்த உரிமையும் சந்தோஷத்தையும் கொடுக்கலடா. நான் எவ்வளவு நாள்தான் இப்படி பாசத்துக்கு ஏங்கிக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு கட்டத்துல நானே பொறுக்க முடியாம கேட்டுட்டேன். ஆனா அவனுக்கு அந்த விஷயத்துல குறை இருக்குன்னு சொல்லிட்டு என் மேலேயே கோபப்படுறான். அவன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அவளோட அந்த அழுகை இத்தனை நாளா அவ மனசுக்குள்ள அடைச்சு வச்சிருந்த ஒரு பெரிய எரிமலையோட வெடிப்பு மாதிரி இருந்துச்சு. நான் அவளை சமாதானம் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவ என்னை கெட்டியா புடிச்சுக்கிட்டு என் தோள்ல சாஞ்சு அழுதுகிட்டே இருந்தா. ஒரு சின்ன குழந்தையை எப்படி அரவணைப்போமோ அப்படி நானும் அவளை இறுக்கமா அணைச்சுக்கிட்டேன். எந்த வார்த்தைகளும் அந்த நேரத்துல அவளுக்கு ஆறுதல் தராதுன்னு எனக்கு புரிஞ்சது. நான் இருக்கேன் அக்கா, ஒன்னும் இல்ல, நான் இருக்கேன் அப்படின்னு அவ முதுகுல தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தவ கொஞ்ச நேரத்துல அவளோட அழுகை குறைய ஆரம்பிச்சது. அவளுக்கு தேவைப்பட்டது அவளோட வலியை, அவமானத்தை, ஏமாற்றத்தை காது கொடுத்து கேட்க ஒரு ஜீவன். அதை அன்னைக்கு நான் செஞ்சேன். அன்னைக்கு ராத்திரி அவ மனசுல இருந்த பாரம் முழுசும் இறங்குன மாதிரி அவ தூங்குனா.
ஆனா எனக்கு தூக்கமே வரல. ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள, அவளோட திருமண வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பெரிய வலிகள், ஏமாற்றங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. இதுவரைக்கும் நான் அவளை ஒரு சண்டை போடுற அக்காவாவோ இல்ல சமவயசு பொண்ணாவோதான் பார்த்திருக்கேன். ஆனா அன்னைக்கு அவ என்கிட்ட காமிச்ச அந்த பலவீனம் என்னை ரொம்ப முதிர்ச்சியான ஒரு ஆளா மாத்திடுச்சு. காலையில அவ எழுந்திருச்சப்போ அவ முகத்துல நேத்து இருந்த அந்த விரக்தி இல்லை. ஒரு அமைதி இருந்துச்சு. தேங்க்ஸ்டா தம்பி. நேத்து நைட் என் மனசுல இருந்ததெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீ நல்ல தம்பிடா நூ சொல்லிட்டு போனா. அந்தச் சம்பவத்துக்கு அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சி ரொம்ப நெருக்கமான அக்கா தம்பியா மாறிட்டோம். அவளோட வாழ்க்கை போராட்டத்துல அடுத்து என்ன முடிவு எடுக்கணும்னு யோசிச்சப்போ நான் அவளுக்கு பக்கபலமா நின்னேன். இன்னைக்கும் அந்த ராத்திரியை நினைச்சா அவ பட்ட அந்த மன உளைச்சலும் ஒரு தம்பியா நான் அவளுக்கு கொடுத்த அந்த மௌனமான ஆறுதலும் தான் என் மனசுல வந்து நிக்கும். சில உறவுகள் இப்படிப்பட்ட இக்கட்டான நேரங்கள்ல தான் அதோட முழு ஆழத்தையும் புரிய வைக்கும்.